வாருங்கள் விவசாய நண்பர்களே, நெல் நடவு செய்கிறதுக்காக நம்ம தக்கப்பூண்டு விதைச்சிருக்கோம். தக்கப்பூண்டு மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் சணப்பையும் விதைச்சிருக்கோம். சணப்பையும் தக்கப்பூண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக வளரக்கூடிய ஒரு பயிர். இது பார்த்தோம்னா நமக்கு எரு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம். தலைச்சத்து அதிகமாக கிடைக்கும். நம்ம முன்ன காலத்துலலாம் பார்த்தோம்னா மரத்தில் இலையெல்லாம் வெட்டின்னு போடுவோம் தலையை. ஆனால் இப்போ அந்த மாதிரி யாரும் செய்கிறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சணப்பையும் தக்கப்பூண்டையும் விதைக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம மடித்து ஓட்டும் பொழுது சேடை ஓட்டு செய்யும் பொழுது நல்ல தலைச்சத்து கிடைக்கும். நல்ல ஒரு உரமாக இருக்கும். அப்போது நம்ம ஃபெர்டிலைசர் அதிகமாக யூஸ் பண்ண மண் வீணாக போயிடும். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பக்கம் சணப்பையும் ஒரு பக்கம் நம்ம தக்கப்பூண்டும் விதைச்சிருக்கோம். இதை பூ வந்த உடனே நம்ம ஓட்டிடணும். ரொம்ப நாள் விட்டோம்னா, காய் வர்ற வரைக்கும் விட்டோம்னா அது நாராக ஆகிடும். நமக்கு அதிகமாக கத்தரிக்காது. ரோட்டேவேட்டரோட பிளேடுக்கு அது வெட்டுப்படாது. அப்படியே நாராக உள்ள சேடையுள்ள போய்ட்டு அமைஞ்சிரும். நெல் நடவையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே வேறு ஏதாவது பண்ணி விவசாயம் செய்கிறதா இருந்தால் அப்போது அது கலப்பைக்கு மாட்டிக்கும். அடுத்து நம்ம ஓட்டும் பொழுது பாருங்கள், அருமையாக வளர்ந்துருக்கு. இது ஒரு ஆளை விட ஹைட்டாக கூட வளருதுங்க. 6 அடி கூட வளருது. இதை அடிக்கடி நம்ம விவசாய நிலத்தில் செஞ்சு ஓட்டும் பொழுது மண் நல்லா வளப்படும். இப்போது நம்ம ஃபெர்டிலைசரை ரொம்ப குறைச்சிக்கலாம். ஃபெர்டிலைசர் போட போட மண்ணுடைய வளம் அதிகமாக போயிடும். ரொம்ப சீக்கிரமாக மண் வளம் கெட்டு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.